சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 16 தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 32 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 6:38 வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி. சந்திராஷ்டமம் இன்று முழுவதுமே ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ஆனி மாதத்தின் கடைசி நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பணவரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று இறைவனை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நீண்டகால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சேமிப்புகளை அதிகப்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் இருப்பவர்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்பட்டு காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். புதுவிதமான இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையின் பாசமும் அக்கறையும் 2 மடங்காக அதிகரிக்கும். குழந்தைகள் அதிக அளவில் பாசம் காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் முழுமையாக விலகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். மனப்பக்குவத்துடன் ஒரு சில பிரச்சனைகளை லாபகமாக நீங்கள் தீர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நினைத்த ஒரு சில காரியங்கள் தாமதங்களை ஏற்படுத்தும். பழைய பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தாய்வழி சொந்தங்கள் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கவனக்குறைவான செயல்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். ஒரு சில அவசரமான முடிவுகளால் மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். பிரபலமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் இருந்து வந்த சோர்வு முழுமையாக விலகி உற்சாகம் அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வேகத்தை குறைத்து விவேகமாக செயல்பட்டால் ஒரு சில சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சுமாரான வருமானம் கிடைக்கும். பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் குழந்தைகளின் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகி குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். திடீர் பயணங்கள் மூலமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உறவுகளிடமிருந்து பாராட்டுக்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரித்து பிரச்சனைகள் விலகும். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிந்தனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டு மந்தமான ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடன் இருப்பவர்களின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். வித்தியாசமான கனவுகள் தோன்றி தொல்லைகளை கொடுக்கும். செய்வினை மாந்திரிகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முன்னெடுக்கும் ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று தம்பதிகளுக்குள் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். பயணங்கள் மூலமாக விரைய செலவுகள் உண்டாகும். சொத்து சார்ந்த செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு சில அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் கனிவான பேச்சுக்களின் மூலம் லாபத்தை அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் குழப்பங்களும் நெருக்கடிகளும் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் கோபத்தை ஏற்படுத்தும். வேகத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட்டால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கல்வி சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகி உற்சாகம் பிறக்கும். வியாபார போட்டிகள் முழுமையாக குறையும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உறவுகள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று நெருக்கடியான ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். செலவுகள் குறைந்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அரசு சம்பந்தமான பணிகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திப்பீர்கள். இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் வெற்றியில் முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிறு தூர பயணங்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத ஒரு சில அலைச்சல்கள் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கும். உறவினர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். பழைய நினைவுகள் மூலமாக மன அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு அன்றாட பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக நெருக்கடிகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மறைமுக எதிரிகளால் விரைய செலவுகள் உண்டாகும். பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்து கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கனிவான பேச்சுக்கள் உங்களின் நன்மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். நெருங்கிய சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். நன்றி, வணக்கம்.